திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானது திருவடிகளையும் அன்னை சிவகாமி தாயாரையும் எங்கள் குலகுருநாதராக விளங்கக்கூடிய செல்லத்துறை சுவாமிகளையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் அடியேன் மனதிருத்தி ஈழத்து சித்தர் பெருமக்கள் அனைவரையும் அடியேனுடைய உள்ளத்திலே குடியிருத்தி இன்றைய இந்த நல்ல நாளிலே ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக அடுத்தும் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த அற்புதமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவநேய செல்வர்கள், சித்தாந்த ஞானிகள், அறிஞர் பெருமக்கள், அத்தனை மக்கள் ஜீவராசிகளுக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு அடுத்தும் ஒரு இந்த நிகழ்விலே நாங்கள் இந்த மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்தின் கண் சிவபுராணத்திலே காணப்படுகின்ற சைவ சித்தாந்த சிந்தனைகள் பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே அடியவர் ஒருவர் கேட்டதற்கிணங்க ஒரு விடயப்பரப்பை மீண்டும் இங்கு வலியுறுத்தி விடலாம் என்று நினைக்கின்றேன். கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று கறந்த பாலாகிய, அதாவது பாலினிடத்திலே நெய், தயிர் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. அதுபோல இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து உலக பொருட்களிலேயும் ஆன்மாவிடத்திலேயும் இறைவன் கலந்துள்ளான். சைவ சித்தாந்தம் இதனை சொல்லும். ஒன்றாய் உடனாய் வேறாய் இறைவன் உயிர்களுக்குள்ளே நின்று உயிர்களின் மலங்களை அறுத்து அந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி அவர்களை நன்னறிக்கு இட்டு அவர்களுடைய ஆணவ மலத்தினை வலிகுன்றச் செய்து திருவருளின் பாட்படுத்தும் என்று. இதைத்தான் மாணிக்க வாசகர் கறந்த பால், அதாவது பசுவினிடத்திலே கறந்த பால் மிக தூய்மையானது, அந்த பாலினிடத்திலே இருக்கின்ற கண்ணல் என்பதற்கு பல சான்றோர்கள் சர்க்கரையையும் கருப்பஞ்சாற்றையும் உதாரணம் கூறுவார்கள். எதை என்றாலும் நாங்கள் அது இந்த இனிப்பு சுவையை எடுத்துக்கொள்வோம். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல, நெய்யானது எங்களுடைய கண்ணுக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை. அதுபோல இறைவன் ஆன்மாக்களிடத்திலே மறைந்திருக்கின்ற அத்துவித நிலை, அதாவது தாதான்மிய நிலையினை மாணிக்க வாசகர் ஒரு வரியில் கூறிவிடுகிறார். சித்தாந்த ரீதியாக நாங்கள் தத்துவ ரீதியாக ஆராய்கின்ற போது அதுக்குரிய விளக்கத்தை நிறைய பார்க்கின்றோம். அதை ஒரு வரியில் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பெருமான் தித்திக்கின்றான். தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெடாது. அதுபோல பெருமான் தேனாக நின்று தித்திக்கிறான் சிறந்த அடியவர்களுடைய உள்ளத்திலே என்று சொல்லி மிக அற்புதமாக அந்த 2 வரிகளையும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த கருப்பம் சாற்றின் இனிப்பு போன்ற பாலிலே இருக்கின்ற அந்த சுவையையும் பாலினிடத்திலே மறைந்திருக்கின்ற நெய்யையும் போல இருக்கிற பெருமானை இந்த ஆன்மாக்கள் அறியாது எங்கெங்கோ எல்லாம் வானத்திலே ஆகாய அண்டவெளியிலே எல்லாம் இறைவன் எங்கிருக்கிறான் என்று சொல்லி தேடி அலைகிறோம் நாங்கள். இறைவன் நமது உள்ளத்திலே நமக்குள்ளேதான் இருக்கிறான் என்கின்ற தத்துவத்தை உணர்த்துகின்ற அற்புதமான வரிகள் தான் இவை. இதைத்தான் திருவருட்பயனிலே உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அழகாக சொல்லுவார். பாலாளி மீனாலும் பான்மைத்து உயிர்கள் என்று. பாற்கடலிலே வாழுகின்ற மீன்களானது தான் பாற்கடலிலே இருக்கின்ற பாலை குடித்து உயிர் வாழலாமே என்கின்ற அறிவினை கூட பெற முடியாது. ஆணவத்தினால் எவ்வாறு மறைக்கப்பட்டிருக்கின்றனவோ, அதுகளுடைய அறிவு எவ்வாறு விளங்காமல் இருக்கின்றதோ, அதுபோல இந்த பூவுலகத்திலே உயிர்கள் எல்லாம் தமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை அக ஒளியிலே அக ஞானத்திலே அந்த ஞான ஒளியை ஞான தீபத்தை ஏற்றி இறை எம்பெருமானை தங்களுடைய அகக்கண்ணால் கண்டு தரிசிக்க முடியாமல் எங்கெங்கோ எல்லாம் தேடி அலைகிறார்கள். இறைவன் நமக்குள்ளே ஒன்றாயிருக்கின்றான், உடனாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான். ஆனால் தன்மை அளவில் அவனுடைய தன்மை வேறு.
எங்களுக்குள்ளே ஒன்றாய் இருக்கிறான். ஆன்மாவிடத்திலே ஒன்றாய் இருக்கிறதுனாலே ஆன்மாவிடத்திலே இருக்கிற அழுக்குகள் போல இறைவனிடத்தில் இருப்பதில்லை. அந்த ஆன்மாவிடத்திலே இருக்கின்ற குணங்கள் இறைவனுக்கு இருப்பதில்லை. எங்களுக்குள்ளே இறைவன் இருந்து இந்த ஆன்மாவை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்த முடியுமோ அதற்காக ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இந்த பெருமான் இருக்கின்றான் என்பதனையே இந்த வரிகள் அற்புதமாக சித்தரிப்பதை நாம் காண முடியும். இந்த பாலானது உலகமாகவும் உயிராகவும் இருக்கின்ற பொழுது கண்ணலான இந்த சுவையாக பெருமான் எங்களுக்கு அருள் செய்வதற்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறான், எங்களுடைய அறிவை விளங்க செய்வதற்காக. அப்ப இந்த அறிவை விளங்க செய்வதற்காக பெருமான் எங்களிடத்திலே நெய் போல இருக்கிறான். அந்த நெய்யை நாங்கள் கடைந்தாக, அதாவது ஞானம் எனும் மத்து தயிரை நாங்கள் என்ன செய்கிறோம், முறை போட்டு மத்தை கொண்டு கடைகிறோம். அந்த ஞானம் எனும் மத்தை கொண்டு நாங்கள் கடைகின்ற பொழுது பெறப்படுகின்ற நெய் போல பெருமானுடைய திருவருளானது எங்களுடைய ஞான சாதனங்களை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்காக செய்கின்ற கைங்கரியங்களினாலே மேற்கொள்கின்ற தவங்களினாலே எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி அக ஒளியை ஏற்படுத்தி பெருமானை தரிசிக்கக்கூடிய பெருமானுடைய திருநடனத்தை காணக்கூடிய அந்த அக ஒளியை அக ஞானத்தை பெற முடியும் என்பதே இந்த உயரிய தத்துவமாக இங்கே மாணிக்கவாசக பெருந்தகை இந்த 2 வரிகளிலேயும் குறிப்பிடுகிறார். அவர் அடியார் என்று சொல்லவில்லை, சிறந்த அடியார் சிந்தனையுள் என்று சொன்னார். சிறந்த அடியவர் என்றால் எப்படி என்றால் நாவுக்கரசர் பெருமானை போன்ற 63 நாயன்மார்களை போன்ற சிறந்த அடியார்களை சிறந்த அடியார் என்று குறிப்பிடுகின்றார். மனம் வாக்கு காயம் என்னும் 3 சிவப்பரம்பொருளையே எண்ணி தியானித்து சிவசிந்தையிலே ஆழ்ந்து செய்கின்ற கர்மங்கள் எல்லாம் சிவன் செயலாக எண்ணி, அதாவது காமிக கர்மமாக, அதாவது தங்களுக்கு தேவைப்படுகின்ற கர்மங்களாக எண்ணி செய்யாமல் இறை செயலாக இறைவனுக்குரியதாக அங்கே எண்ணி செய்கின்ற அடியவர்கள் சிவனடியவர்கள். இதைத்தான் அப்பர் பெருமானை ஈட்டிலே திருப்புகலூரில் எம்பெருமான் சோதிக்கின்ற பொழுது அவர் பொன் பொருள் மணிகள் எல்லாம் அந்த திருவீதியிலே திரண்டு வருகின்ற பொழுது தேவர் மாதர்கள் நடமாடுகின்ற பொழுது அவற்றையெல்லாம் கண்டு மதிமயங்காதவராக இருந்தார். அதுதான் சிறந்த அடியாருக்கு உதாரணம். அடியார் என்றால் அடியவர் திருக்கோலம் என்றால் நாவுக்கரசர் பெருமானை சிறப்பாக சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே மாணிக்க வாசகர் அற்புதமாக சிறந்த அடியார் சிந்தனையுள் அவர்களுடைய உள்ள தூய்மையிலே பெருமான் நின்று நடம் புரிவான் என்பதை மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். ஆகவே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல, அதாவது இப்படி கடைந்தெடுக்கப்படுகின்ற ஆன்மாக்கள் அறியாமையில் அழுந்து இருக்கின்ற பொழுது சகலராகவும் பால் போல எல்லா இடமும் பறந்து விரிந்திருக்கிறார்கள். இந்த பாலுக்குள்ளே இருக்கிற நெய்யை கண்டுபிடிக்கிற பொழுது ஞான சாதனத்தை பயன்படுத்தி அவர்கள் சிவமாம் தன்மையை, சிவத்துவத்தை, பரத்துவத்தை அறிவதற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த சிவானுபவங்கள் மூலம் ஞானம் என்கின்ற மத்தை கொண்டு கடைகின்ற பொழுது பிரளயாகலர் நிலைக்கும் சென்று நெய்யாக இருக்கின்ற பெருமானை அறிகின்ற பொழுது பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அவருக்கே அடிமையாக இருக்கக்கூடிய பெருமானுடைய கட்டளையை ஏற்று பணி செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிற தேவாதி தேவர்களுடைய நிலையினை ஆன்மாக்கள் பெற்றுக்கொள்கிறது. 2 கலக்கின்ற தன்மையை பெற்றுக்கொள்கிறது. இறைவனுடத்திலே அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய தன்மையை பெறுகிறது. இதை சித்தாந்தம் தாதான்மியம் என்று சொல்லுகின்றது. எங்களுடைய சைவ சித்தாந்த அறிஞர்கள் ஆய்வாளர்கள் எல்லோரும் தாதான்மிய நிலையை சொல்லுவார்கள். தாடலை போற்கூடி தானிகளா வேற்றின்ப கூடலை நீ ஏகமென கொள்ளென்று. ஆகவே இந்த பாற்கடலில் வாழ்கின்ற மீன்கள் எவ்வாறு அறியாமையில் இருந்து அந்த கடலிலே இருக்கிற சிறு பூச்சி புழுக்களை எவ்வாறு உண்டு தங்களுடைய உயிரை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றனவோ, அந்த பாலின் அருமை தெரியாமல், அந்த பாற்கடலின் அருமை தெரியாமல் மீன்கள் எவ்வாறு தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ, சிறு பூச்சிகளை உண்ணக்கூடாதனவற்றை உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ, அதுபோல எங்களுக்குள்ளே இருக்கிற பெருமானின் திருவருளை பேரருளை அறியாமல் ஒவ்வொரு ஆன்மாக்களும் தத்தளித்து கொண்டு பரிகாரங்கள்
ஆலயங்கள் தோறும் எந்த தெய்வத்துக்கு நாங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று தெரியாமலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அல்லலுறும் மக்களுக்கு தான் இந்த 2 வரியில் மாணிக்கவாசக பெருமான் இந்த ஆன்மாக்களுக்கு சொன்னார். கறந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பெருமான் திருவருள் செய்து தித்திக்கின்றான் என்று. அப்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகினால் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால்வன் நீரும் இனித்த முறைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தே என்று அப்பரடிகள் சான்று பகர்கின்றார். பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமான அணைந்தோர் தன்மையில் இருக்கக்கூடிய ஜீவன் முத்தர்கள் நிலையினை இங்கே குறிப்பிடுவதை நாங்கள் காணலாம். பெருமானோடு அத்துவிதம் பட்டிருப்பார்கள். பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமானவர்கள் முக்காலத்தை உணரக்கூடியவர்களாக எங்களுடைய ஞானிகள் இந்த எங்களுடைய ஈழமண்டலத்திலே எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதனால் தான் யோகர் சுவாமிகள் கூட அடிக்கடி தன்னுடைய சீடர்கள் பக்தர்களுக்கெல்லாம் உரைக்கின்ற உபதேசம் சிவத்தியானம் செய், சிவத்தியானம் செய், சும்மா இரு. நமக்கெல்லாம் சும்மா இருப்பது தானே பிரச்சனையாக இருக்கிறது. சும்மா இரென்றால் எப்படி இருக்கிறது? நம்மால் இருக்க முடியவில்லையே என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆதங்கமும். ஆனால் சும்மா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சிவத்தியானம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். ஆன்ம ஈடேற்றம் தானாக அகத்திலே மலரும். இப்படியாக மாணிக்கவாசக பெருமான் இந்த வரிகளுக்கு அற்புதமான தத்துவ விளக்கத்தை மிக சூக்குமமாக அதிசூக்குமமாக தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு இந்த நமச்சிவாய பதிகத்தை, அதாவது சிவபுராணத்தை நாளும் பொழுதும் ஓதி பெருமான் மலர்ந்திருக்கின்ற மணிமணியான வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அடங்கி இருக்கக்கூடிய அற்புதமான தத்துவங்களை உணர்ந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவன் திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டியது இந்த சைவ சமயத்தில் பிறந்த சைவ சித்தாந்தத்தை கடைபிடிக்கின்ற சிவப்பரம்பொருளையே எங்கள் பரம்பொருளாக கொண்டு வழிபடக்கூடிய எங்களுடைய எல்லோருடைய கடமையும் ஆகும். அதுவே எம்மை நல்நறைக்கு இட்டு சென்று பேரின்ப நன்னறியை, அதாவது பேரின்ப வீட்டினை நல்க வல்லது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறி இன்றைய இந்த நல்ல நாளிலே எம்பெருமானுடைய இந்த 2 வரிகள், அற்புதமான வரிகளை, இதே கருத்தினை, அதாவது உமாபதி சிவாச்சாரியார் கூறிய பாலாலும் அதாவது கடலிலே வாழ்கின்ற மீன்கள் அறியாமையில் தத்தளிக்கின்ற அந்த தத்துவ கோட்பாட்டை நம்மாழ்வார் கூட வைணவ கோட்பாட்டில் எடுத்து அவருடைய திருப்பாசுரத்திலே பாடியிருப்பதை கூட காணலாம். அவர் எப்படி பாடுகிறார் என்றால், சைவ சித்தாந்த கோட்பாட்டை அங்கே வைணவ கோட்பாடாக அவர்கள் கூறியிருப்பதை கூட நாங்கள் காணலாம். எப்படி என்றால், பெருமானே இந்த கடலானது எப்படி மீன்களுக்கு தஞ்சமோ அதை விட்டு அவர்களுக்கு வாழ்றதுக்கு உலகமே இல்லை, வெளியில வந்தா உயிர் விட்டு விடும், இறந்து விடும். அதுபோல நான் உன்னை தஞ்சம் அடைந்திருக்கிறேன் என்று பூரண சரணாகதி நிலையை நம்மாழ்வார் பாடி துதிக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் ஒப்பிட்டு சிந்தித்து எங்களுடைய பரம்பொருளின் பேரருட்கருணையை சிந்திக்க வேண்டியது எங்களுடைய சைவ மக்களாகிய சைவ பெருமக்களாகிய எங்களுடைய தலையாய கடமை என்று கூறி அரும்பெரும் நல்ல கருத்தினை இந்த ஓம் தொலைக்காட்சி வாயிலாக இன்றைய தினத்திலே உங்களோடு பகிர கிடைத்த இந்த ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் ஓம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நன்றி கூறி அன்பும் மகிழ்வோடும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற சிவநேய செல்வர்கள், அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மந்துளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து